வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. குறள் விளக்கம். புறத்தில் குன்றி மணி போல் செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றி மணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு. தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி ஏற்பட களம் அமைப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. முதலமைச்சர் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் சிபிஐ மேல் விசாரணை, தமிழக அரசு விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி ஏற்பட களம் அமைப்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. தமிழகத்தில் அனைவரும் கூட்டு முயற்சி மேற்கொண்டு காமராஜர் ஆட்சி ஏற்பட களம் அமைப்போம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி மாற்றப்பட்டு மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மாநில காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி அண்ணா சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சத்தியமூர்த்தி பவனை அடைந்த செல்வ பெருந்தகை கட்சியின் மேலிட பார்வையாளர் அஜய்குமார் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் தலைவர் KS அழகிரி பொறுப்புகளை ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து சத்தியமூர்த்தி பவன் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதவியேற்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உள்ள தலைவர்கள் அவரை வாழ்த்தி பேசினர். KS அழகிரி பேசும்போது, தமிழகத்தில் காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்கள், தலித்கள் தான். கடந்த 70 ஆண்டுகளாக அவர்களிடம் இருந்து நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நாம் குறைவாகவே செய்திருக்கிறோம் என்று செல்வ பெருந்தகை தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அவரை நான் மனமாற வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நான் திருநாவுக்கரசரிடம் இருந்து தலைவர் பதவியை பெற்ற போது மகிழ்ந்தேன். அதே மகிழ்ச்சியோடு இந்த பதவியை செல்வ பெருந்தகைக்கு வழங்குகிறேன். அதனைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை பேசியதாவது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. நாட்டை காப்பாற்ற ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார். இந்நாட்டை காக்க முடியும் என்றால் அது காங்கிரசால் மட்டுமே முடியும். அழகிரியின் பணி பாராட்டுக்குரியது. அவர் எல்லோரையும் அரவணைத்து சென்றார். 18 MLAக்கள் 8 MPக்கள் பெற்று தந்தார். காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபோதும் பாஜகவை தமிழகத்தில் காலூன்ற அனுமதிக்க மாட்டார்கள். அனைவரும் கூட்டு முயற்சி மேற்கொண்டால் காமராஜர் ஆட்சி கொண்டு வர முடியும். அதற்கு எல்லோரும் சேர்ந்து களம் அமைப்போம். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நடந்தே தீரும். அதற்கான திட்டங்களை நாம் முன்னெடுப்போம். இவ்வாறு அவர் பேசினார். முதலமைச்சர் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் நாளை நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர் மற்றும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசனை கூட்டம் 23ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர்கள் தேர்வு, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரடியாகவே கருத்து கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. 2024 ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆண்டுதோறும் கவர்னர் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி கடந்த 12ஆம் தேதி கவர்னர் உரையுடன் சட்டப்பேரவை முதல் கூட்டம் தொடங்கியது. கவர்னர் RN ரவி தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்ததால் சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த உரை அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது. கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து 2024-25ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்
பிப்ரவரி 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு முதல் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் ஏராளமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான வேளாண் நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளில் பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் மீதான கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளிக்க உள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் சிபிஐ மேல் விசாரணை, தமிழக அரசு விளக்கம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ மேல் விசாரணை நடத்த வருகிற விசாரணை நடத்தி வருகிறது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த வழக்கில் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுக்கும் வகையில் தமிழக அரசு 2022 அக்டோபரில் பிறப்பித்த அரசாணைக்கு மனுதாரர் தடை விதிக்க வேண்டும் எனவும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. அரசின் பதில் மனுவுக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பிப்ரவரி 28இல் மோடி வருகை, நெல்லையில் இடத்தேர்வு தீவிரம். திருநெல்வேலியில் பாஜக சார்பில் 28ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் பாஜகவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்ற வண்ணாரப்பேட்டை வடக்கு புறவழிச்சாலை, ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள இடம், சாரதா கல்லூரி அருகே அமைந்துள்ள இடங்களை பாஜகவினர் புதன்கிழமை ஆய்வு செய்தனர். மேலும் பாளையங்கோட்டை பெல்பள்ளி மைதானத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த மைதானத்தை தேர்வு செய்தால் பாளையங்கோட்டை தூய யோவான் பள்ளி மைதானத்தில் பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் வருகிற வசதியாக இருக்கும் என்ற கோணத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாவட்ட தலைவர் தயாசங்கர் உள்ளிட்டோர் இந்த ஆய்வை மேற்கொண்டனர். கருப்பு பட்டை அணிந்து வருவாய்த்துறையினர் பணி. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை ஊழியர்களிடம் பல்வேறு கெடுபிடிகளை செய்து வருவதாகவும், இரவு பகல் பாராமல் பணியாற்றி வரும் ஊழியர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை கூறி சிறு தவறுகளுக்கு கூட 17B போன்ற அதிகபட்ச தண்டனை விதிப்பதாகவும் கண்டனம் தெரிவித்து இப்போராட்டம் நடைபெற்றது. இத்தகைய கெடுபிடிகளை ஆட்சியர் கைவிட வேண்டும், இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.